நேசிக்கிறார். என் ஆண்டவர் தான் மனிதனுக்காக ஜீவனை கொடுத்துகிறார், மனிதனுக்காக பாடுகளை பட்டுகிறார், மனிதனுக்காக சிலுவை தண்ணி அரையபடி ஒப்பு கொடுத்திருக்கிறார். அவர் கையில ஆணி அடிக்கும் போது சொட்ட சொட்ட ரத்தம், தலையில முள்முடி சுட்டும் போது தலையிலிருந்து ரத்தம், கால்களிலிருந்து ரத்தம், விழாவில் குத்துகிறாங்க, விழாவிலிருந்து ரத்தம், துடிதுடிக்க தன்னை சிலுவையில ஒப்பு கொடுத்த ஒரே தெய்வம் எதற்காக ஒப்பு கொடுத்தார்னா, நான் படைச்ச பிள்ளைங்க நல்லா இருக்கணும், என்னை ஏத்துக்கணும், பிள்ளைங்க மோட்ச பாக்கியத்துக்கு வர வேணும், பரலோகத்துக்கு வர வேணும், இந்த பூமியில பாதாளத்துல இருளவங்க வாழக்கூடாது என்று சொல்லி ஆண்டவர் இயேசு நேசிக்கிறார். உங்களை நேசிக்கிறார். இந்த மதிய வேளையில உங்களை நேசித்து படினால் தான் உங்கள் மத்தியில வந்து உங்களை அன்பாய் கூப்பிட்டு கொண்டிருக்கிறார், உங்களோடு பேசிக் கொண்டிருக்கிறார். உங்களை நேசிக்கிற இயேசு பெரியவரா இருக்கிறார். இந்த வானத்தையும் பூமியும் படைத்தவர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து, உன்னையும் படைத்தவர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. உன்னை தாயின் கருவிலே உருவாக்கி இந்த பூமியிலே பிறக்க வைத்து இத்தனை நாள் அவனை காப்பாற்றுகிறவர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தான். ஒரு தாய் சுமப்பது போல நான் உம்மை சுமப்பேன் என்று சொல்கிறார். ஒரு தாய் ஆறுதல் படுத்தது போல நான் ஆறுதல் படுத்த சொல்லுகிறார். அந்த தாய் கூட ஒரு சில நேரத்தில் ஆறுதல் படுத்த முடியாத போயிடும். ஏன்னா மனுஷர்கள் பணம் உதவி எல்லாம் செய்தாதான் அவங்க நம்ம கிட்ட பாசம் காட்டுவாங்க. நீ எதுவுமே கொடுக்கலாலும் தான் படைத்த மனுஷன் முகத்துல காரி துப்பும் போது மனுஷனை நேசித்தவர். நான் உன்னை நேசிக்கிறப்பா, இன்னொன்னு நேசிக்கிறப்பா, என்கிட்ட வந்திருப்பா, எதுக்குப்பா இந்த உலகத்துல பாடுபட்டு கொண்டு இருக்கிற, பிரச்சனை வாழ்ந்து கொண்டு இருக்கிற, என்கிட்ட வா, நான் அற்புத சுகம் தரேன், என்கிட்ட வா, உன் கையின் பிரயாசத்தை ஆசீர்வதிக்கிறேன், உன் பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறேன், உன் குடும்பத்தை ஆசீர்வதிக்கிறேன், வா என்கிட்ட வந்துரு, நான் உன்னை ஆசீர்வதிப்பேன், நான் தான் உன்னை படைச்சேன்னு ஏங்கி கொண்டிருக்கிற ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துக்கு உங்க இருதயத்துல இடம் கொடுங்க.